ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு எஸ்பி கிச்சன். இன்றைக்கி எஸ்பி கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் ஒரு டம்ளர் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். இன்றைக்கி இதை வச்சு பிசிபெலேபாத் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அரிசியை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா 4-5 முறை வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம கழுவி வச்சுருக்கிற குதிரைவாலி அரிசியில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு நறுக்கிய தக்காளி, 15 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு குடமிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கேரட், ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ். அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பிசிபெலேபாத் பவுடர். அடுத்து இந்த டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 3 டம்ளர் தண்ணி ஊற்றி செய்யும்போது பிசிபெலேபாத் கொஞ்சம் திக்காக தாங்க வரும். உங்களுக்கு தின்னாக வேணும்னா 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், 3 விசில் ஆகிடுச்சு, ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி நல்லா வெந்திருக்கு. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/2 கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபடட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை நல்லா வறுபட்டுடுச்சு. அடுத்து 2 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பிசிபெலேபாத் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம பிசிபெலேபாத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்தாச்சு. ஹெல்த்தியான டேஸ்டியான குதிரைவாலி பிசிபெலேபாத் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.